ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. இன்றைக்கி ஒரு அமைச்சூர் சமையலுக்கு என்னென்னா சிம்பிளாக 3 தக்காளி, 2-3 பெரிய வரமிளகா, 3 வெங்காயம், ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். புழு இருக்கா இல்லையான்னு வர்ட்டிக்கலாக வெட்டி பார்த்துட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். வெளியில் வாஷ் பண்ணால் புழுவெல்லாம் சாகாது, அதனால் அப்படி சொல்கிறேன். பின்ன ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் இந்த டேஸ்ட்டுக்காக இட்லி பொடி போட்டிருக்கேன். இதில் என்ன இன்க்ரீடியன்ட்னால் வெறும் பொட்டுக்கடலை பொடி ஒரு 1/4 கிலோ, அப்புறம் வந்து 100 கிராம் வரமிளகா, இல்லை ஒரு 10 வரமிளகா போட்டுக்கலாம். குருமிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தோடு. இந்த மாதிரி அரைச்ச பொடியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஸோ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு வச்சுக்கிறேன். கடுகும் போட்டு தாளிச்சுவேன், உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்க்காக காமிச்சிருக்கேன். பின்ன 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்துட்டு சப்பாத்திக்கோ எதுக்கோ ப்ரெட்டுக்கோ எல்லாம் ஸ்டஃபிங்காக வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது இதில் எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட்டே வந்து இந்த இட்லி பொடி தான். செய்து பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வறுத்துட்டு காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி, ரொம்ப கருக வறுக்க வேண்டாம், நியூட்ரியன்ஸ் போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், கடுகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வறுத்ததில் 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 வரமிளகா, 200 கிராம் 250 கிராம் வெண்டைக்காய், கூட ஒரு அடிஷன் வந்து இட்லி பொடி போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வறுந்தாச்சு. கருக வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுல் நியூட்ரியன்ஸ் போயிடும். இது கூட வாழைப்பழம், சீரகம், உப்பு, கொஞ்சம் நெய் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கேன். சப்பாத்தியோடு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த வெண்டைக்காய் கறிக்கு நல்லா வாழைப்பழம் ஒன்று, நெய், லிட்டில் பிட் ஆஃப் சால்ட்டு, சீரகம் போட்டு பிசைஞ்சு ஹேண்ட்மேட் சப்பாத்திஸு. இதை வந்து இப்படி பருத்திட்டு ஸ்லைட்டு இப்படி ஸ்லிட்டு போட்டுக்கிறோம். கீ போட்டுக்குவோம் குழந்தைங்களுக்காக செய்கிறனால. ஒரு கல்லில் கிட்டத்தட்ட 2 சப்பாத்தி போல் வரும். ஓகே, இது பெரிய கல்னால் இப்படி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.